ஹரே சங்கரா, ஜெய ஜெயசங்கரா. எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். இங்கே என்ன சமையல் பண்ணுறாங்கிறது மாமி சொல்லுவா. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதனால சாம்பார் வைக்கலான்னு கீரைத்தண்டு இருந்தது. எல்லாத்தையும் ஆஞ்சது நாரெல்லாம் எடுத்துட்டு கீரைத்தண்டு கொஞ்சமாக இருந்தது, அதை போட்டு அதோட கொஞ்சம் முருங்கைக்காயும் போட்டு எப்பொழுதும் போல் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து 3 தரம் கரைச்சிட்டு கடுகு, வெந்தயம், கட்டி பெருங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுட்டு இந்த கரைச்சி வச்ச இந்த கீரைத்தண்டை போட்டு ஒரு வதக்கிட்டு அப்புறம் கரைச்சி வச்ச புளியை போட்டு அதுக்குரிய உப்பு, சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டுட்டு அது கொதி வரும்போது முருங்கைக்காயை போட்டு கொதிச்சுட்டு இருக்கு. இதோ பருப்பு வேக வச்சிருக்கேன். இந்த பருப்பு மேலே வேக வச்ச தண்ணி தனியாக இருக்கு, அதை அப்புறமா அதில் ஊற்றுவேன் வேணுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சீரகத்துலேருந்து வாங்கி வந்தால் கத்திரிக்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு கத்திரிக்காய் போட்டிருக்கேன். இந்த உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த கத்திரிக்காயெல்லாம் வச்சுருக்கேன் கையில். இவ்வளோ பாருங்க, குட்டி குட்டியாக இங்கே பாருங்க, குட்டி குட்டியாக கத்திரிக்காய் அப்படியே முழுசாக அப்படியே வதக்கிறது. இங்கே பாருங்க எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க. இன்னும் பாருங்க, இன்னும் குட்டி குட்டியாக இருக்கு. இங்கே கிடைக்காதுங்களா? ஸ்ரீரங்கத்துலேருந்து வாங்கிட்டு வந்தேன். சரி, கீரைத்தண்டை அங்கே தானே வாங்கிட்டு. ஆமாம், வெண்டைக்காய் தான் வச்சுருக்கேன். பாக்கி எல்லாம் ஓரளவுக்கு சமைச்சு விட்டேன். வாழைத்தண்டு, வாழைப்பூ எல்லாம் இதுதான். இது நல்லா கடுகு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது வதங்கினோம்னா எப்படி உப்பரப்பு போடுறேங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுதான் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன், அவ்வளோதான். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் கலந்து இது கொஞ்சம் வெந்துக்கிட்டும் கடைசியாக நம்ம பொடி போடுறத பார்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் பொடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கொத்தமல்லி விதை, அதாவது தனியான்னு சொல்கிற கொத்தமல்லி விதையை ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 7-8 நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி, உரப்புக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி, ஒரு கட்டி பெருங்காயம், இதெல்லாம் வெறும் இனிப்பு சட்டியில் நல்லா வறுத்து விட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் கறி, வெண்டைக்காய் கறி, வாழைக்காய் கறி எல்லாத்துக்கும் போடலாம். அந்த மாதிரி இந்த பொடியை வச்சுட்டு இருந்தோம்னா, சப்போஸ் திடீர்னு ஒரு சாம்பார் வைக்கிறோம், சாயந்தரம் தோசை வாக்குறோம், இல்லை இட்லி வாக்குறோம், சாம்பார் வைக்கிறோம், இந்த பொடியை போட்டு காய்கறிலாம் போட்டு வதக்கி இது மாதிரி சாம்பார் மாதிரி வைக்கலாம். திடீர் சாம்பார் மாதிரி வைக்கலாம், அந்த கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு. அதனால் அது கொஞ்சம் கறி பொடின்னு அரைச்சி வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் வச்சுப்பேன் எப்பொழுதுமே. அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், ஸ்டாக் வச்சுருவேன். சாம்பாருக்கு பருப்பு போட்டுட்டேன். பருப்பு போட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன் பாருங்க. இப்போ இந்த டயத்தில் உப்பு பார்த்துட்டு இதனால உப்பு போட்டுட்டு கொத்தமல்லி கொதி வரும்போது கொத்தமல்லி போட வேண்டியதுதான். கொத்தமல்லி போட்டேன், பச்சை கொத்தமல்லி, பருப்பு போட்டு சாம்பார் கொதிச்சு விட்டு சாம்பார் எடுத்து ஊற்ற போகிறேன். கீரைத்தண்டு, கொத்தரங்காய் போட்டு கீரைத்தண்டு, முருங்கைக்காய் போட்டு சாம்பார், சுட சுட சாதம், கத்திரிக்காய் பொடி போட்டு கறி. சப்புடு கத்திரிக்காயா பண்ற மாதிரி இப்படி பண்ணிருக்கேன். இந்த கத்திரிக்காய் கறிக்கு தேவையான அளவு எப்போ போடணும்? இப்போ போட வேண்டியதான். அதுவாயிடுச்சு. எவ்வளோ நாள் சுருக்கம் கொடுத்து வதங்கி இருக்கு பாருங்க. உப்பு போட்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் போடணுமா? ஆமாம், அந்த ஸ்டேஜில் போடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பரப்பு 2 ஸ்பூன் போட்டால் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. அப்படி கூட காரம் வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க, சரியா? கொஞ்சம் வதங்கினப்புறம் ஆஃப் பண்ண வேண்டியதான். இன்னைக்கு என்ன சமையல்னா கீரைத்தண்டு, முருங்கைக்காய், சாம்பார், கத்திரிக்காய், முழு கத்திரிக்காய், எண்ணெய் கறி. அதுதான் எல்லாரும் செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். Thank you very much. Bye.